நீலகிரியின் இதயத்தில் பசுமை சூழ்ந்த ஊட்டியின் தாவரவியல் பூங்கா சாலை நேற்று மாலை வண்ணமிகு விழாக்கோலத்தில் காட்சியளித்தது. காரணம், ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய உணவு திருவிழா. தூய்மை பேரணியுடன் துவக்கம் விழா. பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் இருந்து கேசினோ சந்திப்பு வரை நடந்த தூய்மை குறித்த விழிப்புணர்வு பேரணியுடன் துவங்கியது. பாரம்பரிய உடைகளில் குழந்தைகள், ஓட்டல் நிர்வாகிகள், சுற்றுலா பணியாளர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி சுத்தமான ஊட்டி, சிறந்த சுற்றுலா என்ற செய்தியை மக்களிடம் எடுத்துச் சென்றது. சுவைகளின் தெருமாலை 3 மணி அடித்தவுடன் தாவரவியல் பூங்கா சாலை முழுவதும் வண்ணமிகு கடைகள், உணவின் மனம், இசையின் ஓசை என திருவிழா மாறிவிட்டது. ஜம்பார்க், குல்னிமேனர் நகர், புளுஹில்ஸ் உள்ளிட்ட பிரபல ஹோட்டல்கள் தங்கள் தனித்துவமான உணவுகளை வெளிப்படுத்தியிருந்தன. பிரியாணியின் காரமணமும், பாரம்பரிய புரோட்டாவின் சுவையும், இனிப்புகளின் இனிய வாசனையும், குளிர்பானங்கள், பழச்சாறுகள் என 100க்கும் மேற்பட்ட உணவுகள் பார்வையாளர்களை சுவைக்க அழைத்தன. சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன், நண்பர்களுடன் சாலையே ஒரு விருந்து மண்டபமாக மாறியதை அனுபவித்தனர். சுற்றுலா பயணிகளின் உற்சாகம் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கோவை, சேலம், சென்னை, கேரளா, கர்நாடகா ஆகிய இடங்களிலிருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பங்கேற்றனர். ஊட்டியின் குளிரில் சுவையான சூடான உணவுகள் சுவைப்பது மறக்க முடியாத அனுபவம் என்று பலர் தெரிவித்தனர். கலை நிகழ்ச்சிகள் கவர்ச்சி உணவு திருவிழாவை இன்னும் வண்ணமிகு செய்தது. அங்கு நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற நடனங்கள், பம்பரக்குழல் இசை, இளைஞர்களின் மேடை நிகழ்ச்சிகள் என பார்வையாளர்கள் கைதட்டிச் சிறப்பித்தனர். குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் விழாவுக்கு சிரிப்பு சேர்த்தன. சுற்றுலா வளர்ச்சிக்கான புதிய படி ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஊட்டி சுற்றுலாவை மேலும் மேம்படுத்தவும், உள்ளூர் உணவு கலாச்சாரத்தை வெளிக்கொணரவும் இந்த உணவு திருவிழா நடத்தப்பட்டது. சுற்றுலா காலங்களில் இதுபோன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று தெரிவித்தனர். நீலகிரியின் இயற்கை அழகும், ஊட்டி மக்களின் அன்பும், சுவைமிகு உணவுகளும் கலந்திருந்த இந்த திருவிழா ஒரு சாதாரண உணவு விருந்தாக இல்லாமல் சுற்றுலாவின் கலாச்சார கொண்டாட்டமாக மாறியது. இன்னைக்கு இந்த ஃபுட் கார்னிவல் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்மிஷன் வாங்கி வருஷம் இந்த வேர்ல்டு டூரிசம் டே முன்னிட்டு நம்ம பண்ணுறது. வேர்ல்டு டூரிசம் டே 27th வேர்ல்டு வைடில் பண்ணுறது. ஆனால் அது அன்றைக்கி சண்டே பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல்டு டூரிசம் வீக்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 15 பெரிய ஹோட்டல்ஸ் ஊட்டிலேருந்து அவங்க குசினை ஷோகேஸ் பண்ணுவாங்க. அட் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ், எல்லாத்துக்கும் இது பண்ணுற மாதிரி 20 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் தாஜ் ஹோட்டல்லேருந்து, ஸ்டர்லிங்லேருந்து, ஜெம்பார்க், நாகார் ஹோட்டல், அந்த மாதிரி 15 டாப் மோஸ்ட் ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வருஷம் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்து கவர்மெண்ட்லேருந்து லோக்கல் நீலகிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ரைட் ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி, ஃபுட் சேஃப்டி, அவங்க எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். எஸ்பெஷலி இந்த வருஷம் சண்டே பண்ணுறதுக்கு மெயின் காரணம் ஊட்டி லோக்கல்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சண்டே பண்ணுங்கள். அதனால தான் இந்த டைம் சண்டே சூஸ் பண்ணி பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணோம். ஆனந்தகிரி ஹோட்டல்லேருந்து அப்படியே எல்லா ஹோட்டல்ஸ்லேருந்து ஒரு 350 பேர் சேர்ந்து ஒரு மார்ச் பாஸ் பண்ணி இங்கே சேர்ந்து நம்ம பிரசிடென்ட் சுரேஷ் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணார். அந்த இதை ரோட் ஷோவை ஃப்ளாக் ஆஃப் பண்ணது நீலகிரி டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லோக்கல்ஸ்க்கு இதை ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வருஷம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் கம்பேர் பண்ணக்குள்ள டூரிஸ்டோட சண்டே இருக்கிறனால டூரிஸ்டோட சப்போர்ட்டும் மற்ற நம்மளோட லோக்கல் க்ரௌடும் கெஸ்ட்டுகளுக்கும் அது ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த குழந்தைங்களோட ப்ரோக்ராம்லாம் இந்த டைம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கோரியோகிராஃபி சின்ன குழந்தைங்களோட டான்ஸ் இருக்குது, கரோக்கி சாங்ஸ் பாடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லா கடையிலையும் டிஃப்ரெண்ட்டான குயிசின்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லா கெஸ்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இதுக்காக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினில் கலெக்டர் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. காலையில் ரேலி இருந்தது. அந்த ரேலியில் ஒரு 350 பேர், இன்க்ளூடிங் ஆல் த ஹோட்டல்ஸ், அந்த கோஸ்டல் இளங்கோன்ற ஒரு காலேஜும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த நடைப்பயணத்தில். அது முக்கியமான காரணம் சஸ்டைனபிள் டூரிசம், பிளாஸ்டிக் ஃப்ரீ நீலகிரிஸ். இந்த மலையை காக்க வேண்டும், இந்த புனிதமான நீலகிரி குயின் ஆஃப் ஹில்ஸை நம்ம காக்க வேணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இதை நீலகிரி ஹோட்டல் ரிசார்ட் அசோசியேஷனை நாங்கள் வருடம் நடத்துகிறோம். அதே மாதிரி இந்த நம்ம
பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மக்களுக்காக இந்த குயிசன்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோ ஹைஜீனாக ஃபுட்டை கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக இந்த ஃபுட் கார்னிவல் ஈவினிங் டைமில் நடத்துகிறோம். இதனால் வந்து நமக்கு காவல்துறையினர், முனிசிபல் கார்பரேஷன், ஃபுட் சேஃப்டி, அப்புறமா டூரிசம், டிஸ்ட்ரிக்ட் அட்மின் எல்லாரும் உதவி கொடுத்தாங்க. நம்மளோட மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆக்சிஜன் சார்பாக நன்றி. Thank you.